சாமி சரணம். ஒரு குட்டி ஷேரிங். நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு 100% பர்ஃபெக்டான ஒருத்தங்களை நீங்கள் தேடுறீங்களா? நேரத்தை வீணாக்காதீங்க, கிடைக்காது. 100% கிடைக்கவே கிடைக்காது. நம்மளே 100% பர்ஃபெக்டாக இல்லை, சரிங்களா? ஸோ அதை தேடாதீங்க. நீங்கள் ஜல்லடியை போட்டு ஜலித்து எடுத்தாலும் உங்களுக்கு 100% பர்ஃபெக்டான ஆள் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒருத்தவங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறீங்க, 2 நாள் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சோ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்துட்டு நடக்கக்கூடிய காரியம் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்கள திருப்பியும் அனுப்பி நல்லா யோசிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டுருங்க. மூணாவது, எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தங்களோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லதாக இருந்தால் நல்லது தான், நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓ, அப்போ அவங்க சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே சமயம் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நம்ம அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த வலி வேதனை நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லலாம், சரிங்களா? இன்றைக்கி இவ்வளோதான். சாமி சரணம்.